பேராலே ஆமென். பிதாசுதன் பரிசுத்தாவிக்கு மகிமை, பிதாசுதன் பரிசுத்தாவிக்கு மகிமை, பிதாசுதன் பரிசுத்தாவிக்கு மகிமை. எல்லாம் வல்ல பிதாசுதன் பரிசுத்தாவியே உம்மை போற்றி புகழ்ந்து வணங்கி ஆராதிக்கிறோம். அருள் திருத்தந்தை புனித தாமஸ்காவனுடைய அவர்களுடைய விண்ணக பிறப்பு விழாவை இந்த தினத்திலே நாங்கள் கொண்டாடி கொண்டிருந்த நேரத்திலே நீங்கள் அருள் திருத்தந்தை அவர்கள் வேறந்தாங்களிலே வந்த பொழுது என்னுடைய தந்தையை மைக்கேல் என்பவரை சிறு வயதிலே அழைத்து திண்டிவனம் வரும்போது கூடவே அழைத்து கொண்டு வந்தேன். அவருக்காக நீர் எல்லா விதமான பயிற்சியை கொடுத்து, ஓட்டுநர் பயிற்சி கொடுத்து, எல்லா விதமான பல விதமான பயிற்சிகளை கொடுத்து, தந்தை அவர்களை என்னுடைய தந்தையை மைக்கேல் டிரைவர் அவர்களை உண்மை டிரைவராக உமக்கு 25 ஆண்டுகள் உம்மோடு பணிபுரிய செய்தேன். இது அந்த திண்டிவனத்திலே உம்முடன் பணிபுரிந்திருக்கும் போது எனக்கு முன்பாக பிறந்த 10 பேர் என்னுடைய சகோதரிகள் நம்பிக்கை நகரில் நீர் ஏற்படுத்திய நம்பிக்கை நகரிலே பிறந்து வளர்ந்தார்கள். இதோ நீ தந்தை உம்முக்கு என்னுடைய தந்தை உண்மை ஊழியனாக 25 ஆண்டுகள் காலம் அவர் உம்மோடு உழைத்தார். அந்த உழைப்பில் இருக்கிற காலகட்டத்தில் 10 பிள்ளைகளுக்கு அவர் தந்தையானார். நீர் மரணம் அடைகிற நேரத்திலே நான் என் தாயின் வயிற்றில் கருவுற்றி 7 மாதமாக இருந்தேன். நீ மரணம் அடைந்த பிற்பாடு நாங்கள் சொந்த ஊருக்கு வேலந்தாங்கலில் சென்றோம். எனக்கு என் தந்தை உமது பெயரை வைத்து என்னை தந்தை எட்மண்ட் பெக்கர், அங்கு இருக்கிற மைக்கேல் போஸ்காண்டு அவர்கள் என்னை போர்டிங்கில் சேர்த்து எனக்கு தாமஸ் என்று எனக்கு பெயர்பட்ட என்னை அந்த போர்டிங்கில் சேர்த்து படிக்க வைத்தார்கள். இன்னொரு அண்ணனை அந்தோடிசாமி என்பவர் இண்டஸ்ட்ரி ஸ்கூலில் படிக்க வைத்தார்கள். நான் அந்த பள்ளியிலே படித்து என்னுடைய படிப்பை முடித்து ஆசிரியர் பயிற்சியை முடித்து என்னை தந்தை அவர்கள் எட்மண்ட் பெக்கர் அன்று மைக்கேல் போஸ்காண்டு அவர்கள் YMCA காலேஜுக்கு அனுப்பி நான் படித்த பள்ளியிலே 36 ஆண்டுகள் என்னை பணிபுரிய வைத்தீர். என்னுடைய குடும்பத்தை பராமரித்து பாதுகாத்து மொத்தம் என்னோடு பிறந்தவர்கள் 14 பேர். அத்தனை பேருக்கும் என் தந்தையே எங்களுக்கு இருந்து எங்களை பாதுகாத்து வந்தார். மரணம் அடைகின்ற வரையில் நான் நம்பிக்கை நகரிலேயே நான் மறிப்பேன், அவர் கட்டின எனக்கு அந்த வீட்டிலேயே வாழ்ந்து மறிப்பேன் என்று என் தந்தை பிடிவாதமாக இருந்து 90வது வயதில் 1990ஆம் ஆண்டு இந்த நம்பிக்கை நகரிலே என் தந்தை அவர் வாழ்ந்த வீடு நீங்கள் கட்டி கொடுத்த அந்த வீட்டு இல்லத்திலே மறித்து விண்ணகத்திலே பிறந்தார். மேலும் என்னுடைய குடும்பங்கள் முழுவதும் பயனடைந்து 14 பேரும் அந்த திண்டிவனில் நாங்கள் 10 பேர் அங்கே வளர்ந்தவர்கள். 11வது நான் படித்து 36 ஆண்டுகள் பணிபுரிந்து என்னுடைய குடும்பத்திற்கெல்லாம் உறுதுணையாக இருந்து இன்று இந்த ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையின் பேர பிள்ளைகளோடு நாங்கள் கொண்டாடி நாம் மகிழ்ந்து வருகிறதுக்கு காரணமாக இருந்த என் தந்தை அடிக்கடி சொல்வார், பூலோக மோட்சம் அது, அவருக்கு அர்ச்சிஷ்ட பட்டம் கொடுக்க வேண்டும், அவர் கல்லறையை தோண்ட வேண்டும், அவர் புனிதர் என்று சொல்லி மரணமறிந்து அவர் உயிர் விட்டார். சாகின்ற வரையில் என்னிடம் சொல்வார், சாமியார்த்தை சொல்லுங்க, எல்லாத்தையும் சொல்லு, கதையை தோண்ட சொல்லுப்பான்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட புண்ணிய பூமியிலே என் குடும்பம் வாழ்ந்து என் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அனைவரும் பணிபுரிந்து படித்து இன்றைக்கு நாங்கள் இந்த உயர்வான நிலையில் இருப்பதற்கு காரணம் தந்தை அவர்களுடைய உழைப்பு, அவர் போட்ட அந்த வித்து, நாங்கள் இரத்தத்தை வேர்வையாக சிந்தி என் தந்தையும் தாயும் என் சகோதரர்களும் உழைத்த உழைப்பு. இன்றைக்கு நாங்கள் இது மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணமாக இருந்த அர்ச்சிஷ்டா தாமஸ் காவாண்டி அவர்களுக்கு புனிதர் பட்டம் கிடைக்க தினந்தோறும் நாங்கள் குடும்ப ஜெபத்தில் வேண்டி வருகிறோம். அவருக்கு அருளாளர் பட்டம் கிடைக்க நாங்கள் தினந்தோறும் எங்கள் ஜெபத்தில் மறவாமல் வேண்டி வருகிறோம். அவர் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள் பல. அதில் நான் 1990ஆம் வருஷம் மிகவும் இக்கட்டான நிலையில் மரணத்தின் பிடியில் இருந்த பொழுதே நான் அவருடைய கரெக்டாக கிறிஸ்மஸ் விழா 24ஆம் தேதி 90ஆம் வருஷம் அதிகாலையில் நான் மரணத்தின் பிடியில் ஜெபித்து கொண்டிருந்தேன். தாமஸ் காவாண்டே அவர்களை உங்களை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கும் போது இதோ நான் மரணமடைய போகிறேன், என் வீடு இருளடைந்திருக்க போகிறது, இன்று இரவு கிறிஸ்மஸ் விழா, என் இல்லத்திலே கிறிஸ்மஸ் விழா நடைபெறுவது போவதில்லை, ஏனென்றால் நான் இதோ மரணத்தின் பிடியில் இருக்கிறேன் என்று ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது அர்ச்சிஷ்டர் தாமஸ் காவாண்டே அவர்கள் என்று அவரை நான் மன்றாடின பொழுது உங்களுடைய ஆசிரியரால் உங்களுடைய புதுமையால் எழுந்து இப்படி இருந்தால் ஒன்று பிடிச்ச கீழே ஒழியாது, எழுந்து வீட்டெல்லாம் ஒட்டனடின்னு சொல்லி அசரீரி சொல்வது போல என் உள்ளத்திலே ஒரு நடுக்கம், ஒரு ஷிவரிங் ஏற்பட்டு அதிலிருந்து என்னுடைய பணி நிறைவு பெறுகின்ற வரையில் எவ்வளவு அற்புதமான வாழ்க்கை,
எங்கெங்கே வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு அசிங்கப்பட்டு இருந்த நம்முடைய வாழ்க்கையிலே டாக்டர் இன்றி டாக்டருடைய மாத்திரை மருந்து ஒரே ஒரு மாத்திரை மருந்து கூட சாப்பிடவில்லை. அற்புதமாக தப்பிசாமியாரை நோக்கி உங்களை நோக்கி மன்றாடின பொழுது நான் புதுமையாக நலம் பெற்றேன், குணம் பெற்றேன். இதோ இன்றைய தினத்தில் என் குடும்ப பிள்ளைகளோடு மருமகள் மகன்கள் பேர பிள்ளைகளோடு என் உடன் பிறந்த சகோதரியோடு இதோ நான் வாழ்ந்து வருவதற்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்து வருவதற்கு முக்கியமான காரணம் அவன் புனித தாமஸ் அவர்களுடைய தாமஸ் தப்பியனுடைய புதுமை நான் அடைந்த புதுமையினால் என் பிள்ளைகள் அங்கே படித்து என் பிள்ளைகள் எல்லாம் வேலை செய்தார்கள். அவன் தந்தை 25 ஆண்டுகள், நான் 35 ஆண்டுகள், 36 வருஷம் ஆசிரியர், 9 ஆண்டுகள் மாணவன். என்னுடைய மூத்த மகன் மரிய லூயிஸ் வசந்தகுமார் 9 ஆண்டுகள், இரண்டாவது மகன் மரிய ஜான் சேகர் 9 ஆண்டுகள், மொத்தம் 88 ஆண்டுகள் அந்த புண்ணிய பூமியிலே அன்னம்மா பாட்டியினுடைய மடியிலே வியாகுணன் அன்னையின் அரவணைப்பிலே வாழ்ந்த எங்கள் குடும்பத்தின் பாதுகாவலரும் எங்களுக்கு இந்த நிலைக்கு கொண்டு வந்தவருமான புனித தாமஸ் கவாண்டேப்பி அவர்களுக்கு அருளாளர் பட்டம் கிடைக்க மன்றாடி கேட்டுக்கொண்டு இந்த ஜெபத்தை முடிக்கிறேன். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க.